வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யூடியூபர் மாரிதாஸ் ராசாவுடைய ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆடியோக்களை வெளியிட்டு ஒரு பெரிய பரபரப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்காரு. அந்த ஆடியோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் நேற்று போட்ட வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ராசா பேசுகிறதும், இந்த 2G ஸ்பெக்ட்ரம் கேஸில் ராசா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் யாருமே ராசாவை நேரில் வந்து சந்தித்து ஆறுதல் சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் ராசா அதில் பதிவு பண்ணியிருந்தார் அந்த ஆடியோவில். இது பொலிட்டிக்கலாக பெரிய டிபேட்டை உருவாக்கி இருந்துச்சு. அழகிரி இந்த கேஸில் அப்ரூவராக தன்னை மாற சொன்னதாக ராசா சொல்லியிருந்தார். ஸ்டாலினுடைய பேரை சொல்லிவிட்டு நீங்கள் அப்ரூவராக மாறிடுங்க அப்படின்னு அழகிரி சொன்னதாகலாம் ராசா பேசின மாதிரி அந்த ஆடியோ இருந்துச்சு. திமுக உடன்பிறப்புகள் என்ன சொன்னாங்க, இது AI ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டாங்க. மாரிதாஸ் என்ன சொன்னார், ஏன்னா நீதிமன்றத்துக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க, நான் வந்து AI வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சா கோர்ட்டுக்கு போய் ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு மாரிதாஸ் சவால் விட்டார். இப்போது ராசா என்ன பண்ணியிருக்காருன்னா, மாரிதாஸுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. மாரிதாஸ் மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா டிஃபமேஷன் கேஸை போட்டுருவேன் அப்படின்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அதுக்கு மாரிதாஸ் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. இது தமிழகத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாரிதாஸ் ஷேர் பண்ண அந்த ஆடியோவை மேற்கோள் காட்டி எடப்பாடி பழனிசாமி நேற்று கேம்பெயினில் பேசியிருக்காரு. இப்போ இந்த ஆடியோ விவகாரம் தமிழகத்தில் பெரிய புயலாக கிளப்பியிருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, கோவை வடக்கில் வானதி அக்கா போட்டிடுறாங்க. வானதி அக்கா கோவை வடக்கில் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2-3 நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளில் ஒரு நியூஸ் வந்துச்சு, கோவை வடக்கை அண்ணாமலைக்கு ஒதுக்கணும், அப்படி கோவை வடக்கில் வானதி அக்கா போட்டிட்டாங்க அப்படின்னா தேர்தல் வேலை பார்க்க மாட்டோம், வானதி அக்காவை தோற்கடிப்போம் அப்படின்னு கோவை வடக்கில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய நிறையா பேர், பாஜக ஃபாலோவர்ஸு, அண்ணாமலை ஃபாலோவர்ஸு முடிவு எடுத்திருப்பதாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி செய்தி வந்துச்சு. நம்ம சேனல்லே பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ கோவை வடக்குடைய வேட்பாளராக வானதி அக்கா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ரிசல்ட்டு வானதி அக்காவுக்கு ஃபேவராக இருக்குமா இல்லை வானதி அக்காவுக்கு எதிராக இருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே 2021 கோவை தெருக்குலேயே வானதி அக்கா ஜெயிச்சிருக்க முடியாது. கமலஹாசனுடைய என்ட்ரி காரணமாக தான் வானதி அக்கா ஜெயித்தாங்க. கமலஹாசன் நிறையா ஸ்கோர் பண்ணியிருந்தார், 2nd பொசிஷன் வாங்கியிருந்தார். திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை கமலஹாசன் பிரித்ததுனால தான், திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்குகளை கமலஹாசன் பிரித்ததுனால வானதி அக்கா எட்ஜ் எடுத்தாங்க. ஆனால் இந்த வாட்டி வானதி அக்கா ஜெயிக்கிறது கஷ்டம்தான். அந்த கோவை வடக்கை அண்ணாமலைக்கு ஒதுக்கியிருந்தா, அண்ணாமலை கோவை வடக்கில் போட்டிட்டு இருந்தா மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை ஜெயிச்சிருப்பார். ஆனால் வானதி அக்காவுக்கு கஷ்டம்தான் அப்படின்னு ஃபீட்பேக் வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது 2. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முரளிதரன் அப்படிங்கிற தஞ்சாவூரை சேர்ந்த பாஜக நிர்வாகியை கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. என்ன காரணம்னா, வேட்பாளர் பட்டியலையே இன்னும் அதிகாரப்பூர்வமாக கட்சி வெளியிடலை. அதுக்குள்ளே எப்படி வந்து அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம்? அவர் தஞ்சாவூரில் இந்த தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருப்பார் போல். அது எப்படி கட்சி அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறதுக்கு முன்னாடி அவர் இண்டிவிஜுவலாக வேட்புமனு தாக்கல் பண்ணலாம், கேண்டிடேட் லிஸ்ட்டு வராமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. கட்சியை விட்டு நீக்கினதில் தப்பு கிடையாது. வேட்பாளர் பட்டியல் வந்ததுக்கப்புறம் தான் வேட்பாளர் அப்படின்னே சொல்லணும். அது பிஜேபியில் இருக்கக்கூடிய ரூலு. முரளிதரன் பண்ணது தப்பு தான். ஆனால் இது மாதிரியான ஒரு தப்பை 2021 இப்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. இதில் ஹைலைட்டே 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் நயினார் போட்டிட்டார்ல, நயினார் வேட்புமனு தாக்கல் பண்ணார். எப்போனா, எனக்கு தெரிஞ்சு மார்ச் 12 நினைக்கிறேன் 2021. நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது பிஜேபி அதிகாரப்பூர்வமாக கேண்டிடேட் லிஸ்ட்டை வெளியிடவே இல்லை. அப்போ கேண்டிடேட் லிஸ்ட்டை வெளியிடுவதற்கு முன்பாக 2021 நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் பண்ணார். இன்றைக்கி அதே குற்றத்துக்காக இப்போது அதே நயினார் நாகேந்திரன் முரளிதரன் அப்படிங்கிறவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. எப்படிப்பட்ட முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.